இப்பதான் முதல் பேராகிராஃபையும் முடிச்சிருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க சசி தரூர் பாத்தீங்கன்னா இவன் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு நம்ம போயிடும். கோர்ட் உள்ள வராது. ஆக்ட் பாஸ் பண்றது வந்துட்டு இது வழியா பாஸ் பண்ணிடலாம். சி கவர்மெண்ட்டுக்கு 3 பார்ட் இருக்கு. 3 பார்ட் இண்டிபெண்டன்ட் பார்ட். என்னதுலாம்? ஜுடிஷியரி அதுதான் கோர்ட்டு. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ். லெஜிஸ்லேட்டிவ்னா அவங்கதான் சட்டம் இயற்றுபவர்கள், சரியா? அவங்கதான் லோக்சபா, ராஜ்யசபா. எக்ஸிகியூட்டிவ்னா யாரு? கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். 3வது பார்ட் ஜுடிஷியரி. 3 வேற வேற தனித்தனியா பிரிஞ்சு இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு ஆளால தான் கேள்வி கேட்க முடியும். யாரால? கோர்ட்டு, அதுலயும் சுப்ரீம் கோர்ட். இப்ப இவன் தனியா வேற. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றான்? இவன் பக்கத்துல போனாதானே பிரச்சனை. நான் என்ன பண்றேன்? நேரா லெஜிஸ்லேட்டிவ் லா போடுறேன். லோக்சபா வழியா லா போட்டு நான் அது வழியாவே போயிடுறேன் அப்படின்னு முடிவு எடுக்கும். இப்பயுமே பாருங்க, இப்பயுமே சுப்ரீம் கோர்ட் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டா வரலாம். இதுக்கு பேரு சுவோ மோட்டோன்னு. தானா முன் வந்து நீ பண்றது தப்பு, ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லலாம். சரியா? நாட்டுடைய முக்கியமான நம்பிக்கை பாலிட்டிஷியன்ஸ் கிடையாது, எக்ஸிகியூட்டிவ் கிடையாது, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கண்டிப்பா கிடையாது. நாட்டுடைய முக்கியமான நம்பிக்கை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட். ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னா இந்த நாட்டுல இந்த இடத்துல என்ன பண்ணணும்? கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரான ஆளை போட்டா போதும். பிஜேபி கவர்மெண்ட் இருக்குன்னா பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா சுப்ரீம் கோர்ட்ல ஆள் போட்டா போதும். இவன் என்னனால என்னதான் பண்ணுவான்? கவர்மெண்ட் சொல்றதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே. ஈஸியா ஒரு நாட்டை என்ன பண்ணிடலாம்? உள்ள இருந்து காலி பண்ணிடலாம். இதெல்லாம் பாலிட்டி படிக்கும் போது நம்ம சொல்றது இப்போ உங்களுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் கொஞ்சம் கதையை தெரிஞ்சுக்கிறது. கன்னிமணி முடிச்சிடலாமா? நிறைய இருக்கு. ஒரு லைன் வேணா முடிக்கணும். பார்ப்போம் எப்படி போதும். பில்ல வந்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க? எதுக்கு போஸ்ட்போன் பண்ணாங்க? ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பில் அதனால என்ன பண்ணிட்டாங்க? போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்கு இப்போதைக்கு. ஆனா கவர்மெண்ட் நிப்பாட்டுங்க. ஹேஷ்னா படிச்சோம். ஹேஷ்னா நேத்து படிச்சோம். சசி தரூரை கொண்டு வரவா 4 பேர் மயங்கி விடுவானுங்க. இங்க ஆஃப்லைன்ல பாவம் சசி தரூர் ஒண்ணு பார்த்தோம்ல, அதை கண்ணி போடும். ஹேஷ்டன் எடுத்து வச்சிருக்கான். கவர்மெண்ட்டுக்கு எந்த பிளானும் இல்லை, எந்த பிளானும் வச்சிருக்கல. எதுக்கு பிளான் இல்ல? கைவிடுறதுக்கு. இட்டுனா என்னது? பில்லு ஃபாஸ்டா வரணும். பில்ல கைவிடுறதுக்கு பிளான் இப்போதைக்கு ஒத்திதான் வச்சிருக்கானுங்க. ஆனா என்ன பண்ண மாட்டானுங்க? கைவிட மாட்டாங்க. எஃப்சிஆர்ஏ ஃபர்ஸ்ட் போட்டது எப்போ? 1976. ஃபர்ஸ்ட்ங்கிறது அட்வர்ப் அண்ட் ரீஎனாக்ட். ரெக்கார்ட் பண்றீங்கல்ல? எஃப்சிஆர்ஏ வாஸ் ரீஎனாக்டட். திருப்பி எப்போ? 2010. டியூரிங் த யூபிஏ. யாரு? காங்கிரஸ். சரியா? 2010 யாருடா இருந்தா? உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, சின்ன பிள்ளைங்களா இருந்திருப்பீங்க. காங்கிரஸ். காங்கிரஸ் கடைசி ஆட்சியில இருந்தது இதுதான். 2009 to 14. 14ல இருந்து யார் தான் இருக்காப்ல? மோடிஜி தான் இருக்காரு. யூபிஏ ரெஜிம் அப்படின்னா காங்கிரஸ். என்டிஏ ரெஜிம்னா தான் யாரு? பிஜேபி. ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்கு இல்லைங்க, அதுல பேர் என்னது? எந்த ரெஜிம் தான்? எதை சொல்லுவாங்க தமிழ்ல? அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. தேசிய நேஷனல் டெமோக்ராட்டிக் ஜனநாயக கூட்டணி. நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி. பிஜேபி எங்க அலையன்ஸ் இருந்தாலும் அது எந்த அலையன்ஸ் தான்? என்டிஏ. யூபிஏனா யாருடையது? காங்கிரஸ். யூபிஏ ரெஜிம்ல தான் இதை ரீஎனாக்ட் பண்ணிட்டாங்க. அமெண்டட் இன் 2020 அண்டர் நரேந்திர மோடி. ஆக்ட் 1976 போட்டிருக்காங்க. திருப்பி அமெண்ட்மெண்ட்ல பண்ணிருக்காங்க. என்ன பண்றாங்க? ஸ்லோவா என்ன பண்றாங்க? டைட் பண்றாங்க. எதை? ரிசிப்ட்னா ரிசீவ் பண்றது.
ரிசீவ் பண்றது அண்ட் யூஸ் பண்றது. எது? இப்போ ஃபாரின் ஃபண்ட் உள்ள வர்றதையோ ஃபாரின் ஃபண்டை ரிசீவ் பண்றதையோ என்ன பண்ணிருக்காங்க? கொஞ்சம் கொஞ்சமா டைட் பண்ணிருக்காங்க. எப்படி டைட் பண்ணாங்க? அமெண்ட்மெண்ட் போட்டு போட்டு என்ன பண்ணிட்டே இருக்காங்க? டைட் பண்ணிட்டே இருக்கு. இட் இஸ் நோட்டபிள். இட் வந்துட்டு டம்மி சப்ஜெக்ட். நோட்டபிளா இருக்கு. என்ன நோட்டபிளா இருக்குன்னா, நிப்பாட்டுங்க. ஸ்டேட்னா யாரு? ஸ்டேட்னா யாரா? கவர்மெண்ட் பாலிசி என்ன தேடுது? ஃபாரின்ல இருந்து எவனாவது காசு தரமாட்டானா அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல தேடுது. ஃபாரின் மணி இன் ரேஞ்ச் ஆஃப் டொமைன்ஸ். எவனாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கடா. எஃப்டிஐ என்னது? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க என்ன எடுத்தோம்? வெளிநாட்டுல இருந்து என்ன வரணும்? நம்ம நாட்டுக்குள்ள என்ன வரணும்? இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். சரியா? 34 வருஷத்துல நடக்காத ஒண்ணு இந்த வருஷத்துல நடந்துச்சு. என்னது? லாஸ்ட் 34 இயர்ஸ் நடக்காத ஒண்ணு என்னது? என்ன நடந்துச்சு? சரி, நான் பட்ஜெட் கிளாஸ் ஏதோ சொன்னேன், பட் ஞாபகம் இருக்காது. கஷ்டம். 4 கிளாஸை பார்த்ததே ஒரு 40 பேர் தான் இருப்பானுங்க. அதுலயும் அது ஜஸ்ட் ஒரு பாசிங்க. 34 வருஷத்துல நடக்காத ஒண்ணு நடந்தது. என்னதுன்னா, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அப்படின்னா என்னது? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். வெளிநாட்டுல இருந்து நம்ம உள்நாட்டுக்கு காசு வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கு பேர் என்னது? ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அப்படின்பாங்க. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் டாலர்ல இருக்கும். அந்த டாலரை இவங்க சேர்த்து வச்சிருப்பானுங்க. இத்தனை பில்லியன் சேர்த்து வச்சிருப்பானுங்க. ஏதாவது எமர்ஜென்சினா அதை யூஸ் பண்றதுக்காக. இது ஒரு பெரிய கதை. அது தனியா நம்ம படிக்க முடியாது. பட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அப்படின்னா வெளிநாட்டு காசை இந்தியா சேர்த்து வச்சிருக்கும். எதுக்காக? ரூபாய் வந்து ரொம்ப வீக்காதுன்னு வச்சுக்கீங்களேன், கொஞ்சம் என்ன பண்ணலாம், அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக சேர்த்து வச்சிருப்பாங்க. 34 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம்தான் இதை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து உள்ள என்ன வரமாட்டேங்குது? காசு வரமாட்டேங்குது. அதனால என்ன பண்ணுது கவர்மெண்ட் பாலிசி என்ன பண்ணுது? ஃபாரின் பாலிசி என்ன பண்ணுது? அந்நிய செலாவணி. ஆமா, நிறைய டொமைன்ல தேடுது. எந்த டொமைன்ல எல்லாம் தேடுது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து, டெக்னாலஜில இருந்து, என்டர்டைன்மெண்ட்ல இருந்து, ரியல் எஸ்டேட். வெளிநாட்டுல எவனாவது வாங்கடா, இன்வெஸ்ட் பண்ணுங்கடான்னு பயங்கரமா தேடுறானுங்க. ஆனா வெளிநாட்டுல இருந்து காசு வருது. வர்ற காசை என்ன பண்ண பாக்குறாங்க? நிப்பாட்டி அபகரிச்சு ஏதோ பண்ண பாக்குறாங்க. ஓகே, ரெகுலேட்டரி ரெஜிம்ஸ் கேன் பி credible only when they are transparent and even hand. ரெகுலேட் பண்றாங்கன்னா ரூல்ஸ் போடுறாங்க. ரூல் போடுற கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் லைன் முந்தன் லைன் புரியணும். கவர்மெண்ட் என்ன தேடுது? ஃபாரின் காசு எனக்கு என்ன பண்ணணும்? வேணும் அப்படின்னு தான் தேடுது. எந்த ஃபீல்ட்ல எல்லாம் தேடுது? நிறைய ஃபீல்ட்ல தேடுது. டொமைன் என்னது? டொமைனா ஃபீல்டு, ஏரியா. ஃபாரெக்ஸ் பத்தி ஏதோ சொல்ல வந்தேன், எனக்கு மறந்துட்டு. ஆமா, 34 இயர்ஸ்ல இது நடக்காதது. இந்த வருஷம் தான் நடந்திருக்கு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை என்ன பண்ண வேண்டியதாயிருச்சு? எடுக்க வேண்டியதாயிருச்சு, யூஸ் பண்ண வேண்டியதாயிருச்சு. ரைட். இந்த ரெஜிம்ஸ் என்னவா இருக்கலாம்? ரெகுலேட்டரி ரெஜிம்ஸ். ரூல் போடுறான். ஏதோ ஒரு கவர்மெண்ட் ரூல் போடுறான்னா அவனை கிரெடிபிள்னா என்னதுடா? கிரெடிபிள்னா என்னது? நம்பலாம். அவனை எப்ப நம்பலான்னா, வெளிப்படையா நீ இரு, நான் நம்புறேன். அடுத்தது எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தி நான் நம்புறேன். ரூல் போடுற கவர்மெண்ட் இருந்தான்னா என்ன, அவனை நம்பணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? ஒண்ணு வெளிப்படையா இருக்கணும், இன்னொன்னு எல்லாரையும் ஒண்ணா நடத்தணும். மேல சொல்லியிருந்தாரு. செலக்டிவாவோ எப்படி இருக்கான் இவன்? செலக்டிவாவும் இருக்கான். சில பேருக்கு தான் பண்றான். ஒப்பேக்னா என்ன அர்த்தம்? அன்கிளியரா. இப்ப இவங்க பண்றது பிரச்சனை கிடையாது, இவங்க எப்படி பண்றது பிரச்சனை. ஆக்சுவலா இது வந்து 100% பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் FCRA. சரியா? ஏன்னா ஃபாரின்ல இருந்தோ இல்ல பாகிஸ்தான் சைட்ல எல்லாம் இருந்தோ ஃபண்டிங் வருது அப்படின்னா, தீவிரவாதத்துக்கு ஃபண்டிங் வருது அப்படின்னா இதை வச்சுதான் கண்டே பிடிக்க முடியும். FCRA வச்சுதான் கண்டே பிடிக்க முடியும். வெளிநாட்டுல இருந்து ஃபண்டு வருதுன்னா அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு பார்த்து, இந்த ஃபண்டு தப்பா வந்திருக்கு அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் தப்புன்னு பிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
முக்கியமான ஒரு ஸ்டெப் தான், இம்பார்ட்டன்டான ஸ்டெப் தான். நான் பிரச்சனை வந்துட்டு ஸ்டெப் எடுக்கிற கிடையாது, பிரச்சனை வந்துட்டு டிரான்ஸ்பரண்டாவும் இல்ல, ஈவன் ஹேண்டடாவும் இல்ல. தட் அது வந்துட்டு என்ன கிடையாது, கேஸ் வித் எஃப்சிஆர்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த மாதிரி எஃப்சிஆர்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மாதிரி இருக்குங்காரா இல்லைங்காரா? நீ டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், ஈவன் ஹேண்டடா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ப முடியும். ஆனா இவன் அந்த மாதிரி இந்தியமா பிளாக் கலர் டிஷர்ட், பிளாக் கலர் ஷர்ட் சார். நெக்ஸ்ட் லைன் ஃப்ளோ சொல்ல போறீங்க சரியா? ராஜ்யசபா எம்பி யாரு? ஜான் பிரிட்டஸ். இவர் என்ன சொல்றாரு? said that. இவர் எங்க இருக்காரு? ராஜ்யசபால இருக்கு சரியா? பின்னாடிக்கு லைன் இங்க வரைக்கும், இங்க இருந்து மீனிங். ராஜ்யசபால கேள்வி கேட்கணும் அப்படின்னா ராஜ்யசபா சேர்மன் அலோவ் பண்ணாதான் கேள்வி கேட்க முடியும் சரியா? முன்னாடியே கேள்வி சப்மிட் பண்ணிடுவாங்க, அந்த கேள்வி அவர் அலோவ் பண்ணணும், அலோவ் பண்ணாதான் கேள்வி கேட்க முடியும். இவர் என்ன சொல்றாரு? எத்தனை மெயின்ஸ் போகும்? பிலிம்ஸ் தான் நிறைய இருக்கீங்க, அதான் பிரச்சனை. என்ன சொல்லுங்க. என்னாச்சு? பக்கத்துல பக்கத்துல போய் அவரு பார்லிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் அலோவ் பண்றாங்களா பண்ணலையா? டிஸ்அலவுடு ப்ரோ. அலோவ் பண்றாங்களா பண்ணலையா? அலோவ் பண்ணல. கேள்விகளை அலோவ் பண்ணல. எது ரிலேட்டடான கேள்விகள்? திடீர்னு எஃப்சிஆர்ஏ கேன்சல் பண்றீங்க, திடீர்னு எஃப்சிஆர்ஏ ரெனியூ பண்ண மாட்டேங்க, அது சம்பந்தப்பட்ட டேட்டா, அது ரிலேட்டடான கேள்வியே என்ன பண்ண மாட்டேங்க, அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டு சொல்றேன் சரியா? உட்காருங்க. பேசிக்கா என்ன சொல்றாங்க? எஃப்சிஆர்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க, ஆனா அதை உட்காருங்க ப்ரோ, எப்படி பண்ணல? டிரான்ஸ்பேரண்டா பண்ணல. அதை பத்தி கேள்விகளே கேட்க விட மாட்டேங்கிறாங்க. அது அது இந்த கேள்வியை கேட்க விடுவாங்க. அது ஒருத்தங்களை விட்டுது. என்ன விட்டுது? இவங்க என்ன பண்றாங்க? அசம்ஷன். அசம்ஷன் எடுத்தோம், இது உண்மைன்னு எடுத்துக்கிறோம். கேள்வி கேட்க விட மாட்டேங்கான், மேல வந்துட்டு செலக்டிவா பண்றான், கேள்வி கேட்க விட மாட்டேங்கும் போது நம்ம என்ன அசியூம் பண்றோம்னா கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. யார? சில பேரை ஃபண்ட் ரிசீவ் பண்ண விடுது, சில பேரை ஃபண்ட் ரிசீவ் பண்ண விடுது. இதான் பிரச்சனை. எங்களுக்கு பண்ணா யாருக்கு பண்ணணும்? எல்லாருக்கும். இல்லைன்னா யாருக்கும் பண்ணக்கூடாது. ஆனா இங்க இருந்து என்ன அசம்ஷன் பண்றாரு அப்படின்னா, கேள்விலாம் கேட்க விட மாட்டேங்காரு. அப்படிங்கும் போது என்ன தெரியுதுன்னா, சில பேரை என்ன பண்றான்? அலோவ் பண்றான். இது என்னது? அந்த உள்ளுக்குள்ளேயே என்ன இருக்கு? ஃபேவரட். சில பேருக்கு ஃபேவர் பண்றாங்க, சில பேருக்கு ஃபேவர் பண்றாங்க. அதை ஒதுக்கி கூட வச்சிருக்கீங்க. சில பேருக்கு ஃபேவர் பண்றாங்களா பண்ணலையா? பண்றாங்கல்ல, மேனேஜ் சொல்றாங்க, சில பேரை அலோவ் பண்றாங்க. அந்த ஃபேவரிஸ்ட ஒதுக்கி வச்சிருங்க, அதை ஒதுக்கி வச்சிருங்க, அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்பாட்னா என்ன அர்த்தம்னா ஒதுக்கி வச்சிரு, அதை ஒதுக்கி வச்சிருங்க. டிசைன் ஆஃப் த சொன்ன லெஜிஸ்லேஷன் இருக்குல்ல, இந்த சொன்ன லெஜிஸ்லேஷன் வயலேட் பண்ணுது. எதை? நேச்சுரல் ஜஸ்டிஸ் உடைய பிரின்சிபல்ஸ வயலேட் பண்ணுது. இதுல நிப்பாட்டிடுவோம், இதுக்கப்புறம் போனா ரொம்ப லாங் ஆயிரும். எவ்வளவு நேரம் ஆச்சு செகண்ட் பார்ட்டு? நேச்சுரல் ஜஸ்டிஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். கோர்ட்டு கேஸ், கேஸ் ரிலேட்டட் ஏதாவது பாத்தீங்கன்னாலே இந்த லைன் பார்க்கலாம். நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா என்னதுன்னா, நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்னது?
ஜட்ஜுன்னு ஒருத்தர் இல்ல, கோர்ட்டுன்னு ஒருத்தர் இல்ல. அப்படி இல்லைனாலுமே லான்னு ஒண்ணு இல்ல, லான்னு ஒண்ணு இல்ல, கோர்ட்டுன்னு ஒண்ணு இல்ல, ஜட்ஜுன்னு ஒருத்தர் இல்ல. இதெல்லாம் இல்லைனாலுமே சில விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னு தோணும், இது இது நியாயம், இது அநியாயம் தோணும்ல. அதுக்கு பேர் தான் என்னதுன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ். சூப்பரான ஒரு டேர்ம். நேச்சுரல் ஜஸ்டிஸ்ங்கிறது அழகான ஒரு டேர்ம். பிலாசபில ரொம்ப டீப்பா போகக்கூடிய ஒரு டேர்ம் நேச்சுரல் ஜஸ்டிஸ். சரியா? ஏன்னா நம்மளுக்கு லா வேண்டாம், கோர்ட் வேண்டாம், ஜட்ஜு வேண்டாம், எதுவுமே இல்லைனாலுமே சில விஷயங்கள் நம்மளுக்கே என்னன்னு தெரியும், தப்புன்னு தெரியும். அதுக்கு பேர் தான் நேச்சுரல் ஜஸ்டிஸ். மிருகங்கள் எப்படி இருக்கா? மிருகங்களுக்கு நேச்சுரல் ஜஸ்டிஸ் உண்டா? கிடையாது, இருக்காது. நமக்கு தான் இருக்கும். நமக்கு எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது சூப்பரான ஒரு ஸ்டடி. சரியா? நீங்க ஜஸ்ட் என்ன மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், நேச்சுரல் ஜஸ்டிஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா. சோ பேசிக்கா இது லால படிப்பாங்க. உங்களுக்கு வாசிக்கும் போது பார்க்கும் போது அநியாயம்னு தோணுச்சுன்னா அது கண்டிப்பா என்னதுதான் அநியாயம். அதுக்கு பேர் தான் என்னது நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஒருத்தனை இன்னொருத்தவங்க கோவத்துல கொண்டுட்டாங்கன்னா லாவே இல்லைனாலும் நம்மளுக்கு என்ன தெரியும், தப்புன்னு தெரியும். நேச்சுரல் ஜஸ்டிஸ் உடைய பிரின்சிபல்ஸ இது என்ன பண்ணுதான், வயலேட் பண்ணும். பேசிக்கா என்ன சொல்றாரு, ஃபேவரட்டிசம் இருக்குடா, அதை என்ன பண்ணிரு, அதை கன்சிடர் பண்ண வேண்டாம், அதை ஒதுக்கி வச்சிரு. அதை ஒதுக்கி வச்சா கூட இந்த லெஜிஸ்லேஷனுடைய டிசைன் இருக்குல்ல, அது வந்துட்டு என்ன பண்ணுது, நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுது, வயலேட் பண்ணுது. கோர்ட்ல அஃபிடவிட் பாத்தீங்கன்னா இந்த லைன் கண்டிப்பா இருக்கும். இப்ப பேசிக்கா என்ன சொல்றாரு, நான் வந்துட்டு ஃபேவரட்டிசம்காக மட்டும் பேசல. ஃபேவரட்டிசம் ஒரு நெகட்டிவான பாயிண்ட், அதையும் தாண்டி அதையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னாலும் இங்க பிரச்சனை கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறது. அசெட்ஸ் பில்ட் பண்ணப்பட்டுச்சு லீகலா, எதை வச்சு, ஃபாரின் ஃபண்ட்ஸ் வச்சு லீகலா பில்ட் பண்ணப்பட்டுச்சு. எதுக்கு முன்னாடி, loses its FCRA clearance. ஆர்கனைசேஷன் FCRA கிளியரன்ஸ் லூஸ் பண்றதுக்கு முன்னாடியே கெட்டப்பட்ட அசெட்ஸ், ஃபாரின் ஃபண்ட்ஸ் வச்சு கெட்டப்பட்ட அசெட்ஸ் cannot be subject to. subject to கீழே கொண்டு வருது. சப்னு என்ன எடுத்தோம், கீழே. சப்ஜெக்ட் அப்படின்னா யாருன்னா, சப்ஜெக்ட்னா யாரு தெரியுமா, சப்ஜெக்ட்னா நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் இல்ல. சப்ஜெக்ட்னா யாருன்னா ராஜா இருப்பார்ல, ராஜாக்கு இந்த ரெண்டு சைடுல பாத்தீங்கன்னா படத்துல ஒரு 10 பேர் உட்கார்ந்துருப்பானுங்களா, மந்திரிகள், அவங்களா சப்ஜெக்ட்ஸ். ராஜாவுக்கு கீழே அவங்க சப்ஜெக்ட்ஸ். சரியா? நம்ம படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் கிடையாது. ஒரு ஆளுக்கு கீழங்கிறதையே என்ன சொல்லுவாங்க, சப்ஜெக்ட். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அசெட்ஸ கீழே கொண்டு வர முடியாது. எதுக்கு கீழே கொண்டு வர முடியாது, அபகரிக்கிறதுக்கு கீழே கொண்டு வர முடியாது. cannot be subjectனா அந்த விஷயத்தை இதுக்கு கீழே கொண்டு வர முடியாது. பி சப்ஜெக்ட்னா கீழங்க, என்ன சொல்றாங்க, cannot be subjectனு போடல, அவன் எப்படி போட்டிருக்கானா cannot. நியாயமா நீ அத கீழே கொண்டு வர முடியாது. கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது, சீஸ் பண்ண முடியாது. எதுக்கு கீழே, எந்த ஒரு ரெகுலேட்டரி ஆக்ஷனுக்கு கீழையும் நீ இத கீழே கொண்டு வந்து அபகரிக்க முடியாது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் எப்ப கெட்டப்பட்டுச்சு, கிளியரன்ஸ் லூஸ் பண்றதுக்கு முன்னாடியே கட்டிட்டான். 10 வருஷம் முன்னாடியே கட்டியிருப்பான். கிளியரன்ஸ் இப்பதான் தொலைச்சிருப்பான். 10 வருஷம் முன்னாடி கட்டின பில்டிங்க நீ என்ன பண்ண முடியாது, இப்ப அபகரிக்க முடியாது. எந்த ரூல்லாம் நீ போட்டுக்கோ, இப்ப அபகரிக்க முடியாது. ஏன்னா அது எதை வயலேட் பண்ணுது, நேச்சுரல் ஜஸ்டிஸ். அது நம்மளுக்கு சொல்லும் போதே எப்படி தெரியுதுங்க, அநியாயமா தெரியுது தான் நேச்சுரல் ஜஸ்டிஸ வயலேட் பண்ணுது. ரைட்? the center its approach on this issue. இந்த இஷ்யூல அதோடைய அப்ரோச்சை ரீதிங்க் பண்ணுங்க. சொல்யூஷன் கடைசி எப்பவுமே சொல்யூஷன் இருக்கும். பிரச்சனைய சரி பண்றது. திருப்பி யோசிங்க இத. and ensure that any regulations on foreign funds
இட்னா சென்டர். சென்டர் introduces regulations on foreign funds. Center introduces regulations on foreign funds. இப்பாட்டுங்கண்ணா அப்படி வாசிக்க கூடாது, இருங்க. ஃபர்ஸ்ட் சென்டர் வந்துட்டு என்ன பண்ணணும்? ரீதிங்க் பண்ணணும். எதை யோசிக்கணும்? அதோடைய அப்ரோச். அடுத்து and போட்டாங்களா? and என்னது? ensure. Center must rethink and center must ensure. Center must rethink and center must ensure. That என்னது? That normal conjunction. That any regulations on foreign funds are fair, transparent. நிப்பாட்டுங்க ஆண்டுக்கு முன்னால நிப்பாட்டுங்க. Any regulations on foreign funds are fair and transparent. அப்ப நீங்க ரூல்ஸ் போடணும். ரூல்ஸ் எப்படி போடணும்? நியாயமாவும் போடணும், டிரான்ஸ்பேரண்டாவும் போடணும். சரி, இது தனி கிளாஸ். அதுக்கு என்ன அர்த்தம்? which it introduces சொன்னேன்ல, இதுக்கு என்ன அர்த்தம்? சென்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுது ரெகுலேஷன்ஸ். சென்டர் இன்ட்ரடியூஸ் பண்ற ரெகுலேஷன்ஸ் தான் எப்படி இருக்கணும்? ஃபேராவும் டிரான்ஸ்பேரண்டாவும். அடுத்தது எனி ரெகுலேஷன்ஸ் ஸ்டியர் கிளியர். விலகி போகுது. ஸ்டியர் கிளியர்னா விலகி போகுது. எதுல இருந்து விலகி போகுது? கிரவுண்ட் லெவல்ல. கிரவுண்ட்ல என்ன இருக்குதோ, பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள்ட்ட என்ன சொத்து இருக்குதோ, கிரவுண்ட்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, பூமியில இருக்கிற சொத்தை சொல்றாங்க. அசெட்ஸ் போட்டுக்கிறோம் ஈஸியா. சொத்து என்ன இருக்குதோ அந்த சொத்தை விட்டு எப்படி போகணுமா? இது எப்படி போகணும்? ஸ்டியர் கிளியர்னா, ஸ்டியர்னா என்ன பண்ணுதுங்க? டைரக்ஷனை மாத்துறது. டைரக்ஷன் எப்படி மாத்தணும்? டைரக்ஷனை விலகி போகணும். இது ஸ்டியர் கிளியர் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஸ்டியர் கிளியர் ஆஃப் டேஞ்சர் என்ன அர்த்தம்? டேஞ்சருக்கு நோக்கி போகணுமா, டேஞ்சர் விட்டு விலகி போகணுமா? டேஞ்சர் விட்டு விலகி. இதை விட்டு விலகி. என்ன சொத்து வச்சிருக்கானோ இந்த சொத்தை விட்டு என்ன பண்ணு? விலகி போட்டு. லைன் திருப்பி வாசிப்போம். முடிஞ்சிச்சு. ரொம்ப இன்னைய கால் மட்டும் போயிட்டா. சென்டர் வந்துட்டு என்ன பண்ணணும்? யோசிக்கணும். எதை யோசிக்கணும்? அதோடைய அப்ரோச். அப்ரோச் எதுல? இந்த பிரச்சனையில. அப்புறம் சென்டர் திருப்பி என்ன பண்ண? உறுதிப்படுத்தணும். போடுற ரூல்ஸ்லாம் எப்படி இருக்கணும்? ஃபேராவும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அடுத்து போடுற ரூல்ஸ் எப்படி இருக்கணும்? விலகி போகணும். என்ன அசெட்ஸ் இருக்கோ அதை விட்டு விலகி போகணும். சரி, எந்த ரெகுலேஷன்ஸ்? எந்த ரெகுலேஷன்ஸ்? சென்டர் இன்ட்ரடியூஸ் பண்ற ரெகுலேஷன்ஸ். சரியா? ரொம்ப கஷ்டம்டா இது. வாசிச்ச உடனே டக்குன்னு சிங்கிள் டைம்ல ரீட் பண்ணீங்கன்னா புரியவே புரியாது. செகண்ட் பேராகிராஃப் ஃப்ளோ என்னது? பில்ல என்ன பண்ணிட்டான்? இப்போ போஸ்ட்போன் பண்ணிட்டான். பில்ல வந்துட்டு ஆனா என்ன பண்ண மாட்டான்? கைவிட மாட்டான். பில்ல ஏற்கனவே 3 தடவை பண்ணிருக்காங்க. ஸ்லோவா என்ன பண்ணாங்க? ரைட்னு பண்றாங்க. ஃபாரின் மணி வந்துட்டு இல்ல. ஏகப்பட்ட ஃபீல்ட்ல ஃபாரின் மணி வேணும்னு நினைக்கிறான், ஆனா வந்துட்டு இல்ல. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நீங்க போடுறீங்கன்னா நீங்க எப்படி இருக்கணும்? வெளிப்படையா இருக்கும். ஆனா இவன் வெளிப்படையா இல்ல. கேள்வி கேட்டாவே பதில் சொல்ல மாட்டேங்கான். இதுல இருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு? சில பேரை இவன் என்ன பண்றான்? ஃபண்ட் வச்சிருக்க அளவு பண்றான். இந்த ஃபேவரட்டிசம் கூட ஒதுக்கி வச்சிருக்கீங்க, அதை கூட விட்டுருங்க. ஆனா நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு இது அகெயின்ஸ்டா தான் இருக்கு. ஃபாரின் ஃபண்ட் வச்சு இவ்வளவு அசெட் கெட்டுறீங்களே, இது ஒரு ஆர்கனைசேஷன் அசெட் லூஸ் பண்றதுக்கு முன்னாடி கெட்டதையெல்லாம் நீங்க என்ன பண்ண பாக்குறீங்க? அபகரிக்க பாக்குறீங்க. இது நியாயமா பண்ணவே முடியாது. எந்த ஒரு ரூல்னாலும் நீங்க கொண்டு வாங்க, இதை நியாயமா பண்ணவே முடியாது. அதனால வேற ஏதாவது யோசிச்சு பாத்துக்கோ. அப்புறம் இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டீங்கன்னா அது என்ன பண்ணக்கூடாது? டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அது ஃபேரா இருக்கணும். அப்புறம் ஏற்கனவே இருக்கிற அசெட்ஸ விலகி போறதா. ரைட், முடிச்சிருங்க.